வணக்கம் தமிழா. நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு ரயில்வே வேலை வாய்ப்பு சம்பந்தமா செய்தித்தாள்கள் வந்த ஒரு செய்தியை தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தி, இன்னைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு செய்தி. கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்ன செய்தி பார்த்தீங்கன்னா, இந்திய ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாக தமிழக இளைஞர்களிடம் 2.67 கோடி மோசடி, ரயில்களை எண்ண வைத்த கொடுமை, ரயில்வே அமைச்சகம் எச்சரிக்கை. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ரயில்வேல தேர்வுகள், இப்போ அதிகமான தேர்வு எழுதக்கூடிய தேர்வுகள் பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பியில் என்டிபிசி, குரூப் டி, ஜேஇ, ஏஎல்பி அண்ட் டெக்னீசியன், இது அதிகமாக நடத்தக்கூடிய தேர்வுகள் அதிக பேர் எழுதுறாங்க. இது முறைப்படி அபிஷியலா ஆர்ஆர்பி வெப்சைட்ல தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தேர்வு முறைப்படி நடக்கும், ரிசல்ட் முறைப்படி அபிஷியலா வெப்சைட்ல எல்லாமே முறைப்படி வரும். அப்புறம் தொடர்ந்து உங்களுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே வரோம். நம் வாய்ப்பு நம் உரிமை ஒருபோது விட்டு கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு 2018 இருந்து ஆர்ஆர்பி என்னென்ன தேர்வுகள் இருக்கு, அது எப்படி கொஸ்டின் கேட்கிறாங்க, எப்படி நம்ம உள்ள போனோம். ஏன்னா இந்த தேர்வுங்கிறது இப்ப நிறைய பேருக்கு ஆர்ஆர்பி தேர்வுகள் தமிழ்ல இருக்கா, தமிழ்ல எழுத முடியுமா அப்படின்னு தெரியல. நிறைய பேருக்கு உட்கார்ந்துருக்கு, இங்க இருக்கிற டிஎன்பிஎஸ்சி மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கு. ஆனா ஆர்ஆர்பி தேர்வுகளை நாம் என்ன செய்யலாம், தமிழ் மொழியிலையும் எழுதலாம். ஆர்ஆர்பி தேர்வுகளை தமிழ் மொழியில் எழுதலாம். ஏன்னா பேட்டர்ன் மட்டும் தான் கொஞ்சம் மாறும். காமன் சிலபஸ் தான், பேட்டர்ன் மட்டும் தான் மாறும். அப்ப ஆர்ஆர்பி தேர்வுகளை தமிழ் மொழியிலும் எழுத முடியும். அப்ப முறைப்படி நம்ம நல்லா கஷ்டப்பட்டு கரெக்டா படிச்சோம்னா அழகா உள்ள வேலைக்கு போகலாம். அப்ப நம்ம அந்த மாதிரி வேலைக்கு போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நமக்கு கிடைக்கக்கூடிய வேலை ஒரு நிரந்தரமானதா இருக்கும், ஒரு பயம் இல்லாம இருக்கும். அப்ப அவ்வளவு ஒரு அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு, ஆனா நம்ம மக்கள் பாருங்க, இவ்வளவு பணங்களை கொடுத்து ஈஸியா, அதாவது பாருங்க, அது கஷ்டப்பட்டு படிக்கிறது ரொம்ப சங்கடப்பட்டு ஈஸியா இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கு வேலை கிடைக்கும் அப்படிலாம் போயிருக்காங்க. ஒரு நார்மல் பேசிக் அவேர்னஸ் என்னது, ஆர்ஆர்பி தேர்வு எல்லாமே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அது ப்ராப்பரா சொல்லிட்டு தான் இருக்காங்க, இது மாதிரி ஏமாறாதீங்க அப்படின்னு. ஆனா நம்ம மக்கள் பாருங்க எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது கண்டிப்பா இந்த மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி ஆசையா தான் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு வேலையும் கிடைக்காது, பணமும் போயிடும், மன உளைச்சலாயிரும், வேற என்னவோ நடவடிக்கை கூட எடுக்கலாம். உங்களால தயவு செய்து இது மாதிரி வேலைகள்ல ஈடுபடாதீங்க. ஏன்னா ப்ராப்பரா நீங்க கரெக்டா பக்காவா பிளான் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா உள்ள போயிடலாம். ஓகேங்களா? ஆர்ஆர்பி சொன்ன எல்லா வீடியோஸுமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கு தமிழ் அகாடமி சேனல்ல. அப்ப அதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இது பண்ணுங்க, அப்படி அவங்க தெரியாதவங்க அந்த விஷயம் ஷேர் பண்ணுங்க, புரியுதுங்களா? ஆர்ஆர்பி தேர்வுகளை தமிழ் மொழி எழுதலாம். அப்ப அதுல என்டிபிசி, குரூப் டி, ஜேஇ, ஏஎல்பி டெக்னீசியன் தேர்வு தொடர்ந்து நடத்துறாங்க. வேற எந்த தேர்வு வந்தாலும் அபிஷியலா தான் வரும். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும், 10th, ஐடிஐ, 12th, டிப்ளமோ, டிகிரி கேட்டகரியில, அதே மாதிரி இன்ஜினியரிங். இதுல மெயினா என்ன பாத்தீங்கன்னா, இதுல இன்ஜினியரிங் படிச்ச பசங்க தான் நிறைய பேர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நல்லா பிளான் பண்ணி படிச்சாலே வேலைக்கு போகலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி இறங்கினீங்கன்னா கண்டிப்பா நீங்க லைஃப்ல முன்னேற முடியும். ஃபர்ஸ்ட் நம்மளை நம்பணும், நம்மளவே நம்ம நம்பி அதை நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படின்னா இந்த மாதிரி பணத்தை நம்பி வேலைக்கு போகலாம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கஷ்டம்தான். ஆனா உங்களவே நம்பி நீங்க செய்யாத ஒரு வேலை அது கண்டிப்பா உங்களுக்கு நிரந்தரமா இருக்காது. ஃபர்ஸ்ட் நம்மளை நம்புவோம், கண்டிப்பா நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா நம் வாய்ப்பு நம் உரிமை ஒருபோது விட்டு கொடுக்காதே. கரெக்டா ப்ராப்பரா நம்ம பயங்கரமா பிளான் பண்ணி படிச்சோம்னா இந்த சப் ஜோன்ல இருக்கக்கூடிய எல்லா போஸ்டையும் நம்மளே எந்த தேர்வு வந்தாலும் எடுக்க முடியும். அப்ப நம்ம கரெக்டா பிளான் பண்ணி படிச்சாதான் போக முடியும். அதுக்கான இதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு இது நமக்கு ஒரு தமிழருக்கு ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவை தான் ஏற்படுத்துதுன்னே சொல்லலாம். பாருங்க இந்த வீடியோஸ். ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாக மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களை சேர்ந்தவர், தமிழகத்தில் தென் மாவட்டங்களான மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கு 1 மாதம் பயிற்சி கொடுத்து, 1 மாதம் ட்ரைனிங் கொடுத்து போலியாக பணி நியமன ஆணை வழங்கி ரூபாய் 2.67 கோடி மோசடி நடந்திருக்கு. இதோடைய மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இங்க போட்டித் தேர்வுகளுக்கு எழுதக்கூடியவர்கள் மத்தியில். இப்ப இந்திய ரயில்வேல பாத்தீங்கன்னா, இந்திய ரயில்வேல டிக்கெட் பரிசோதகர், டிராபிக் அசிஸ்டன்ட், கிளர்க், இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்டிபிசி கேட்டகரி வரும். என்டிபிசி ரிசல்ட் விடுறாங்க. அப்ப என்டிபிசி ஆர்ஆர்பி வெப்சைட் பார்த்தாவே நம்ம எப்படி செலக்ட் ஆயிருக்கு இல்லைன்னு தெரிஞ்சிடும். இவங்க அதெல்லாம் இல்லாம தனிப்பட்ட ஒரு நபர்கிட்ட பணம் கொடுத்து வாங்கலாம் பிளான் பண்ணிருக்காங்க. இந்த பணியிடங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 லட்சத்துல இருந்து 24 லட்சம் வரை
ஏமாற்றியதாக டெல்லி பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் சுப்புசாமி, வயசு 78, இவர் தான் இந்த புகாரை கொடுத்திருக்காரு. டெல்லியில் இருக்கக்கூடிய ரயில்வே அதிகாரி உள்ளிட்ட சிலர் 1 மாதம் பயிற்சி அளித்து ரூபாய் 2.67 கோடி வந்து ஏமாற்றியதாக புகார் கூறியிருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னா, இதுல பாதிக்கப்பட்ட எல்லாருமே டிகிரி படிச்சவங்க, அதுல குறிப்பா இன்ஜினியரிங் படிச்சவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சுப்புசாமி அவர் எந்த ஏரியாவை சேர்ந்தவர் அப்படின்னா, தமிழகத்துல விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் தான் இந்த சுப்புசாமி. இப்ப இவர்கிட்ட தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பணம் கொடுக்குறாங்க. இவர் இன்னொரு ஆள்கிட்ட போய் கொடுக்குறாரு. அவர் வந்து எங்களுக்கு எல்லாம் தெரியும், ரயில்வே அமைச்சர், மினிஸ்டர் எல்லாம் தெரியும் சொல்லி கொடுப்ப இந்த ஓய்வு பெற்ற ராணுவ சுப்புசாமி விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவரிடம் கோவையை சேர்ந்த சிவராமன் என்ன பண்றாரு, எனக்கு டெல்லி எம்பி குடியிருப்பில் வந்து வசிக்கிறாருன்னு சொல்லிட்டு டெல்லியில் அமைச்சர்கள் எம்பிகள் நல்லா தெரியும், அதில் ரயில்வேல வேலை வாங்கி தருவதாக போலியாக ஆசை வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. அதை நம்பி என்ன பண்ணியிருக்காரு சுப்புசாமி, நிறைய இளைஞர்களை வந்து இவர்கிட்ட போய் பணம் வாங்கி என்ன பண்றாரு, சேர்த்து விடுறாரு. ஆக்சுவலா அவருக்கே தெரியல, கண்டிப்பா வேலை வாங்கிலாம் நினைச்சிருக்காரு போலைக்கு. இப்போ ஏன்னா ப்ராப்பரா வேலை எங்க போய்கிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு குரூப் போய்கிட்டு தான் இருக்கு. இது மாதிரி தென் மாவட்டங்களை சேர்ந்த ஒரு 28 பேரை டெல்லிக்கு அழைச்சிட்டு போறாங்க. சுப்புசாமி அவர்கிட்ட பணத்தை வாங்கி சிவராமன்கிட்ட கொடுக்குறாரு. அவங்க அதை வந்து யார்கிட்ட கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, வடக்கு ரயில்வே துணை இயக்குனர் என்று கூறிக்கொண்ட விகாஸ் ராணா அப்படிங்கிறவர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இப்ப டெல்லியில மருத்துவ மருத்துவமனைக்கு சான்றிதழுக்காக பல்வேறு தேதிகளை பலரை வந்து கூட்டு போறாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு, அந்த பல்வேறு டெஸ்ட்டுக்கு ஒவ்வொரு நபரா கூட்டு போறாங்க. இவர் அனைவருக்குமே 1 மாதம் பயிற்சி கொடுத்திருக்காங்க. பணத்தை வாங்கி கொண்டு அடையாள அட்டை, பயிற்சி நிறைவு சான்றிதழ், பணி நியமன ஆணை. பாருங்க, பணத்தை வாங்கிட்டு அவங்க நம்புவதற்காக அடையாள அட்டை, கோர்ஸ் கம்ப்ளீஷன், பயிற்சி நிறைவு சான்றிதழ், பணி நியமன ஆணை உள்ளிட்டவைகளை போலியாக வழங்கி உள்ளனர். உரிய அலுவலகத்திற்கு வேலை செஞ்சு இப்ப எல்லாமே முடிச்சுட்டு உரிய அலுவலகத்துக்கு போய் பார்த்த போதுதான் அவங்க வந்து நம்ம ஏமாந்தது அப்படிங்கிறது தெரிய வருது. எல்லாமே ட்ரைனிங் முடிச்சு போய் பார்க்கும் போதுதான் ஏமாந்தது அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் டெல்லி சங்கர் மார்க்கெட்ல வடக்கு ரயில்வே இளநிலை இன்ஜினியர் அலுவலகத்துல ஆவணங்கள் சரிபார்ப்பு நடந்திருக்கு. அனைத்தும் ரயில்வே முறைப்படி தான் நடந்திருக்கு. இப்ப இதற்கு விகாஸ் ராணா நண்பர் வந்து துபை வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. விகாஸ் ராணா நண்பர் துபை ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பயிற்சி என்ற பெயரில் புதுடெல்லி ரயில் நிலையத்துல இதை விட கேவலத்தை பாருங்க. புதுடெல்லி ரயில் நிலையத்துல 1 மாதம் ஒவ்வொரு நடைமுறையிலும் இருந்து தினசரி வந்து சேர ரயில்கள் மற்றும் அவருடைய பெட்டிகளை எண்ணி வேறுபடி போயிடுச்சு. ட்ரைனிங் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் டியூட்டின்னு சொல்லிட்டு 1 மாசத்துக்கு எவ்வளவு ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயின்ல எத்தனை பெட்டிகள் இருக்கு அப்படின்னு வந்து என்ன சொல்லி பயிற்சி கொடுத்துருக்காங்க. தமிழக இளைஞர்கள் வந்து அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்போ அது கூட ட்ரைனிங் எப்படி இருக்குன்னே தெரியாம இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ப நம்ம மக்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. அதாவது ப்ராப்பரா நம்ம கரெக்டா பிளான் பண்ணி படிச்சா வேலை ரெடியா இருக்கு. ஆனா அதுக்கு மக்கள் தயாரா இல்லை. அதான் பாருங்க. அப்ப நம்ம அவங்கள நம்பல, அதனால வந்து பணத்தை நம்பி வேலைக்கு போய் சேர்ந்த அதனால வந்த விளைவு தான் இது. அதனால இப்ப ரயில்வே அமைச்சகம் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இப்ப ரயில்வேயில் நடைபெறக்கூடிய ஆள் சேர்ப்புகள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நடக்குது. தமிழக இளைஞரிடம் நடந்த மோசடி குறித்து டெல்லி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தியதுல அனைத்துமே மோசடி அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பற்றி இளைஞர்கள், தமிழக இளைஞர்கள் எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். தொடர்புடைய அதிகாரிகள் எப்போதும் தொடர்பு கொள்ள வேண்டும் என ரயில்வே அமைச்சர் அதிகாரி எச்சரிக்கை விடுத்தார். அதாவது எல்லாமே ரயில்வேல பார்த்தீங்கன்னா நடத்தக்கூடிய தேர்வுகள் அனைத்துமே ப்ராப்பரா அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ்ல வரும், அபிஷியல் வெப்சைட்ல வரும். அதுதான் அபிஷியல். அப்ப எந்த தேர்வு வருது, எப்ப அப்ளை பண்றோம், எது லாஸ்ட் டேட், எப்ப எக்ஸாம் நடக்குது, எல்லாமே அபிஷியலா தான் வரும். யார் செலக்ட் பண்றாங்க எல்லாமே அபிஷியல். அதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அப்ப எல்லாமே நேர்மையா தான் நடக்குது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ ஆர்ஆர்பி சிலபஸ் பாருங்க, தமிழ் மொழியில் எழுதலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி கேட்கான்னு பாருங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் இதெல்லாம் நிறைய கொடுத்துருப்போம். டெலிகிராம் சேனல் நிறைய பிடிஎஃப் ஃபைல்ஸ் இருக்கு, போய் பாருங்க. இது சம்பந்தமா நம்ம மக்கள்கிட்ட அவேர்னஸை ஏற்படுத்துங்க. ஏன்னா தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய தேர்வுகள்ல நம்ம தான் ப்ராப்பரா அடிக்கணும். ஓகே, அதை மட்டும் நல்லா மைண்ட் செட் பண்ணுங்க. இது மாதிரி தயவு செய்து யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. பணமும் போயிடும், வேலையும் கிடைக்காது, மன உளைச்சல் ஆயிடும், வேற என்ன நடவடிக்கை வேணா உட்படலாம். அதனால ரயில்வேல வேலைங்கிறது நம்ம ப்ராப்பரா கரெக்டா பக்காவா பிளான் பண்ணி படிச்சா ஈஸியா அடிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.